வணக்கம். கர்நாடக மாநிலம் மைசூரு மகாராஜா கல்லூரி மைதானத்தில் தற்போது ஒரு சோகமே உருவாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக நேற்று மாலை காலமான தென்னிந்தியாவின் இசை குயில் ஜானகியின் இறுதி தரிசனத்தை பொதுமக்கள் கவனித்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அதாவது 83 வயதான பிரபல பின்னணி பாடகியான ஜானகி தன் கடைசி காலத்தை மைசூரில் கழித்து வந்தார். நேற்று மதியம் அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை தொடர்ந்து மைசூரில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். ஆனால் நேற்று இரவு 7:30 மணி அளவில் அவர் உயிர் பிரிந்தது. பின்னர் இன்று அதிகாலை அவரது வசித்து வந்த போகடி பகுதியில் அவரது வளர்ப்பு மகன் வீட்டில் சில சடங்குகள் முடிக்கப்பட்டு பின்னர் பொதுமக்களின் அஞ்சலிக்காக தற்போது மைசூரு மகாராஜா கல்லூரி மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இங்கு ஏராளமான பொதுமக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். 3 மணி வரை இறுதி அஞ்சலிகள் தொடரும். பின்னர் வாகனம் மூலம் அங்கிருந்து சுமார் 40-50 மைல் தொலைவில் உள்ள எக்கடதேவன் கோட்டை தாலுகா கனியனகுண்டி என்ற கிராமத்தில் அவருக்கு சொந்தமான பண்ணை தோட்டத்தில் இறுதி சடங்கிற்கான பணிகள் அங்கு தொடங்கியுள்ளன. குறிப்பாக அந்த கிராம மக்கள் அங்கு அந்த பணிகளை கவனித்து வருகிறார்கள். சுமார் 500க்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதாவது தற்போதைய நிலைமைப்படி மைசூரு அந்த மகாராஜா கல்லூரி மைதானத்தில் அமைதியாக பொதுமக்கள் அந்த மறைந்த இசைக்குயில் ஜானகிக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இன்று மாலை 5 மணி அளவில் அவரது உடல் அந்த தெலுங்கு பிராமணர் முறைப்படி கனியனகுண்டி கிராமத்தில் உள்ள அவரது பண்ணை தோட்டத்தில் இறுதி தகனம் செய்யப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் அந்த கனியனகுண்டி கிராமத்தில் உள்ளூர் கிராம மக்கள் உதவியுடன் நடந்து வருகிறது. அதேபோல் மைசூரு மாநகர போலீஸ் கமிஷனர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன. குறிப்பாக அரசு மரியாதையுடன் இந்த இறுதிச் சடங்குக்கான பணிகள் நடந்து வருகின்றது குறிப்பிடத்தக்கது. தற்போது பார்த்தீங்கன்னா மைசூரு அந்த மகாராஜா கல்லூரி மைதானத்துக்கு ஏராளமான இசைக்கலைஞர்கள் மற்றும் நடிகர்கள், அதாவது குறிப்பா அந்த ஹம்சலேகா என்ற இசையமைப்பாளர் தன் குடும்பத்தினருடன் மற்றும் ஏராளமான கன்னட நடிகர் நடிகைகள் வந்து இறுதி அஞ்சலி செலுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கதுங்க. கிப்டி.